தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். முருகேசன். நான் 7/407 சுல்தான்பேட்டை கிராமத்தில் வசித்து வருகிறேன். ஐயா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னுடைய பிரச்சனை என்னன்னா, என்னுடைய மனைவினுடைய நகை 80 பவுன், என்னுடைய கொழுந்தியா செல்லநாயகி, சி கார்த்தி, முருகன், காஞ்சனா ஆகிய 4 பேரும் சேர்ந்து என்னுடைய நகையை பேங்கில், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போத்தனூர் பேங்க் தாக்கலில் வைக்கப்பட்ட நகையை அவங்க கையாடல் செய்து விட்டார்கள். என்னுடைய வாரிசு பெயரை சொல்லி அவங்களுடைய பெயரை வாரிசாக ஏற்றுக்கொண்டு 80 பவுன் நகை பேங்க் மேனேஜரோடு சேர்ந்து கையாடல் செய்து விட்டார்கள். 80 பவுன் நகை கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறார்கள். அது கேட்டும்போது உன்னை கொலை மிரட்டல் செய்வேன், உன்னை கொன்று எல்லா சொத்துக்களையும் அபகரித்துக் கொள்வேன் அப்படின்னு கொலை மிரட்டல் செய்கிறார்கள். ஆகவே என்னுடைய 80 பவுன் நகைகளை மீட்டு தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவர் பேர் முருகேசன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டருங்க. லக்ஷ்மி நாயக்கம்பாளையத்தில் SRNV ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆகிருக்காரு 2012. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் வந்து சாந்தி. அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களும் வந்து ரிட்டையர்டு வந்து உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிஞ்சு செஞ்சேரி மலையில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக பணி இருந்து உடற்கல்வி ஆசிரியர் வந்து 2016 அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து அவங்க மனைவிக்கு வந்து சிறுநீரக கோளாறு காரணமாக கோவை போத்தனூரில் இருக்கிற மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சென்ட் மேரிஸ் மருத்துவமனையில் வந்து இவங்க வாரத்தில் 2 நாள் வந்து இவங்க ஒய்ஃபுக்கு வந்து இவர் வந்து கூப்பிட்டு போய் எல்லா இதுவும் டயாலிசிஸ் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இவர் இல்லாத சமயங்களில் அவங்க மனைவியுடன், அதாவது மனைவி கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பாப்பாத்தி, தில்லைநாயகி, காஞ்சனா, இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. அதில் பாப்பாத்தி என்பவருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகலை, மீதி 2 பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தில்லைநாயகி, காஞ்சனாவும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் இல்லாத சமயங்களில் அவங்க மனைவியை வந்து மைண்ட் வாய்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 80 பவுன் நகை இருக்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. இவர் எப்படி அந்த 80 பவுன் வாங்குறாரு அப்படின்னா, இவர் வந்து 2009 பார்த்தீங்கன்னா சிறிதாக சேமிக்கிறாரு. அதுலேருந்து வர வருமானத்தை வந்து எந்தெந்த டைம் எப்படியெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் எல்லா பில்ஸும் இவர் வச்சிருக்காரு. இதை வந்து சரி நம்ம ஒரு சேஃப் கார்டாக நம்ம மனைவி கொடுக்கலான்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. அது மனைவி கிட்ட கொடுத்து சரி அப்படின்னு சொல்லிட்டு 80 பவுன் நகையை வந்து இருக்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து தில்லைநாயகி என்ன சொல்கிறாங்க, நம்ம லாக்கரில் வச்சிடலாம், இங்கே இருந்துச்சுன்னா இதாயிருன்னு சொல்லும் போது இவன் கணவருக்கு தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இறக்கும்போது சாந்தி என்ன பண்ணுறாங்கன்னா இவர்கிட்ட சொல்லிடுறாரு. இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மனைவியோட உயிர் தான் நம்மளுக்கு முக்கியம், நகை எப்போ வேணாலும் இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சரி அங்கே லாக்கர்லேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து மனைவி வந்து ஒரு 3/8/2025 அன்னைக்கு இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் இவருக்கு வந்து இவங்க சாந்திக்கு இவருக்கு கல்யாணமாகி குழந்தைகள் எதுவுமே இல்லை. அப்போ இவருக்கு சட்டப்பூர்வ வாரிசு யாருன்னா இவரோட கணவர் மட்டும்தான். சாந்தியோட கணவர் மட்டும்தான் சட்டப்பூர்வ வாரிசு வராரு. அப்படி இருக்கிற சமயங்கள்ல பேங்க்ல போய் கேட்கறாரு. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இல்லைங்க இதெல்லாம் நாங்கள் கொடுத்தாச்சு அப்படின்னு முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்றாங்க. அப்புறம் வந்து நாங்க வந்து நீங்க போய் தில்லைநாயகி கிட்ட கேளுங்க, அவங்க தான் கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படிங்க, அதாவது வந்து மனைவியோட பேர்ல இருக்கிறது நகை, அவங்க 3/8/2025 இறந்துட்டாங்க. அவங்களுக்கு சட்டப்பூர்வ வாரிசு நான் மட்டும்தான் இருக்கிறேன், நான் எந்த ஒரு லெட்டருமே கொடுக்கல. அப்படி இருக்கிற சமயங்கள்ல நீங்க எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா அவங்க வந்து ஒரு பேங்க் மேனேஜர் மாறிட்டாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி காலம் தாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் இவர் வேற வழி இல்லாம அவங்ககிட்டவே போய் கேட்கிறாரு, ஏங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வாரத்துல நகை வந்து நாங்க திருப்பி கொடுத்துட்றோம், நாங்க அது பெரிய பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு போய் தில்லைநாயகியும் காஞ்சனாவையும் கேட்கிறாரு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ ஏன்டா கெல்ட்டு கிளவா, உனக்கெல்லாம் நகை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கணவர், அவங்க 2 பேர்த்தோட கணவர் பாத்தீங்கன்னா முருகன், கார்த்தி, அவங்க 2 பேர் 4 பேர் சேர்ந்து இவர் வந்து போத்தனூர் இதுல வச்சு இது பண்ணிடுறாங்க. இது சம்பந்தமா நாங்க வந்து கொலை மிரட்டல் விடுறாங்க, நீ இது சம்பந்தமா வந்து கோர்ட் போலீஸ் இங்கே நியாயம் கேட்க சென்றால் உன்னை வந்து நாங்கள் இல்லாமல் செஞ்சு எல்லா சொத்தையும் நாங்கள் அபகரிச்சிருவோம், இனிமேல் இருக்கிறது எதையுமே நாங்கள் இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பந்தமா நாங்கள் வந்து வேற பயந்து இவர் என்ன பண்றாரு, நம்ம கமிஷனர் பார்த்து புகார் கொடுக்கலான்னு வராரு. இப்போ நாங்கள் கமிஷன் ஆஃபீஸை நேரில் சந்திச்சு இது சம்பந்தமா புகார் கொடுக்க போறோம். புகார் நடவடிக்கை உறுதி எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாங்கள் நீதிமன்றம் மூலமா இவர் அணுகி தகுந்த அவங்க மேல முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சு FIR பதிவு செஞ்சு அவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு முழுக்க யாரு காரணம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பிரான்ச் மேனேஜர், போத்தனூர் கிளையில் இங்கே வரும் மேனேஜர் தான் இதுக்கு முழுக்க காரணம். அதாவது ஒருத்தர் டெத்து இறந்துட்டாங்க அப்படின்னா சிம்பிளா அவங்க கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் வந்து லீகல் டெத் சர்டிஃபிகேட் கேட்கணும், லீகல் கேர் சர்டிஃபிகேட் கேட்கணும். அவங்களோட ரூல் என்னன்னா, ஒருத்தங்க நாமினியா போட்டிருந்தாலும் சரி, யாரும் இது போட்டிருந்தாலும் சரி, அந்த இதையும் வந்து
இவர்கிட்ட தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க மனைவி வச்சவங்க இறந்துட்டாங்க. அப்படி இருக்கிற சமயங்கள் இவர் தான் அது ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இவர் குழந்தைங்க இருந்தால் குழந்தைகளோட பேச்சு கேட்டு கொடுத்துருக்கலாம். அது இல்லை, எதுவுமே இல்லாத போது அது முழுக்க 80 பவுனுக்கு உண்டான சொத்து இவர்கிட்ட தான் இருக்குது. அதுக்கு உண்டான பில்ஸ் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஸோ உறுதியாக அவங்க 5 பேருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் கமிஷனை பார்த்து நேரில் புகார் அளிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இன்னைக்கு பேங்க்ல அவங்க நாமினின்னு யாரோட பேர் போட்டு பேங்க்ல நாமினிங்கிறது இல்லை நாயிங்கிற பேர் அவங்க ஓன் சிஸ்டர்ஸோட பேர் வச்சு இவர் பேர் போடல. இவர் பேர் போடல. அப்ப ரூல்ஸ் படி பார்த்தா வந்து பேங்க் வந்து ரூல்ஸ் தான் கொடுக்கும். ரூல்ஸ் அப்படி கிடையாதுங்க. இல்ல உங்களுக்கு வந்து என்னன்னா நாமினியோட வேல்யூ என்னன்னா, நாமினி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்க பேங்க் வந்து என்ன வெரிஃபை பண்ணா, ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க டெத் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து அவங்க லீகல் சர்டிஃபிகேட் வாங்கணும், வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கணும். வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கி நாமினியோட ரூல் என்ன, அதை வாங்கி இவங்களுக்கு கொடுக்குறங்கிறத ரூலே. நாமினி அப்படியே எடுத்துக்கலாங்கிறது எந்த பேங்க்லயும் ஆர்பிஐ அந்த ரூலுமே அப்படி போட கிடையாது. நாமினிங்கிறது பொறுத்தளவுக்கு அவங்க வந்து ஒரு செயல்பாட்டுக்காக வச்சுக்கிற மட்டும்தான். அதுக்காக நான் 80 பவுன் நகை வைக்கிறேன், 2 கோடி வைக்கிறேன் அப்படின்னா நாமினி எடுத்துக்கலாங்கிற கான்செப்ட் கிடையாது. அப்படி இருக்குன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் மூலியமா அவங்க வந்து அதை வித்து ஏதாவது ஒரு லேண்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் அவங்க பேர்ல இது பண்ண முடியும். நகையை பொறுத்தளவுக்கோ லோன்ல இருக்கிற பேங்கை பொறுத்தளவுக்கோ எதுவுமே நாமினிக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபுல்லாவே லீகல் கேர்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. நாமினியோட ஒரு வேல்யூ வந்து அதை வாங்கி இவருக்கு கொடுக்கறது மட்டும்தான் நாமினியோட ரூல். அப்ளிகேண்ட் வந்து நாமினின்னு ஒரு பேரை கொடுக்குறாங்க. ஆமாங்க. இவர் யாருங்கிற பேங்கார புதுசா கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்க. என்னன்னா அதாவது வந்து அவங்க இறந்துட்டாங்க, அப்படி ஒரு நாமினியே போய் எடுத்துக்கலாம் அப்படின்னா அவங்க டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல. ஒருத்தவங்க வந்து நகை நான் லாக்கர்ல வச்சிருக்கீங்க, யார் போனா கொடுப்பாங்க? நாமினி போனா கொடுப்பாங்களா, இல்ல அந்த வச்சிருக்கிற பர்சன் போனா கொடுப்பாங்களா? யார் போனா கொடுப்பாங்க? நீங்க சொல்லுங்க. வச்சிருக்கிற பர்சன் நாமினி எப்படி போவீங்க? வச்சிருக்கிற பர்சன் வந்தாதான் அந்த லாக்கரையும் ஓபன் பண்ண முடியும். பேங்க் மேனேஜர் அந்த லாக்கர் ஓபன் பண்ண முடியாது. வச்சிருக்கிற பர்சன் வந்து இறந்துட்டாங்க. இறக்கும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து வெரிஃபை பண்ணணும். டெத் சர்டிஃபிகேட் வாங்கியாச்சா, வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 2 விஷயத்தை வெரிஃபை பண்ணிருக்கணும். 2வது விஷயம் இவரையும் கூப்பிட்டு கேட்டிருக்கணும். இவர்கிட்ட நோ அப்ஜெக்ஷன் வாங்கிருக்கணும். எந்த ஒரு விதமான வேலையுமே பேங்க் மேனேஜர் செய்யல. முழுக்க அவங்களுக்கு சாதகமாக பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று, அவருக்கு ஏதாவது தேவைப்பட்டிருக்கும், அவங்களுக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறனால ஏதாவது ஒன்று பண்ணி அது பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. அது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை அவருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாரு. இது சம்பந்தமா நாங்கள் காவல் ஆணையரை வந்து நேரில் பார்த்து புகார் கொடுக்குறோம். அவர் சட்டப்படி தக்க நடவடிக்கை எடுப்பாரு நம்புறோம். இப்போ நகை வைக்கிறாங்க, எடுக்கல வந்து வாரிசுங்கிறது சர்டிஃபிகேட் எதுக்கு கொடுக்குறாங்க? நாமினி கொடுத்துடலாம்ல. பணம் கட்டல அப்படின்னா வாரிசு கம்முன்னு இருங்க. பணம் கட்டல அப்படின்னா சட்டப்படி வாரிசு யாரோ அவங்க மேலதான் கேஸ் போட முடியும். நாமினி மேல எக்காரணத்துக்கு கொண்டு எந்த கேஸும் போட முடியாது. நாமினியோட டியூட்டியை ஆர்பிஐ ரூல்ஸ் படி நான் சிம்பிளா சொல்லிடுறேன். நாமினியோட டியூட்டியை ஒரு ஆக்ட் பண்றது மட்டும்தான். அந்த நகையை வாங்கி ஒரு பணமே, ஒரு பேங்க்ல ஒரு பணமே 1 லட்ச ரூபா போட்டிருந்தாலும் அந்த பணத்தை எடுத்து நாமினி எடுத்துக்கலாங்கிற ரூல்ஸே கிடையாது. அந்த பணத்தை எடுத்து அந்த வாரிசுகளுக்கு அவங்க பிரிச்சு கொடுக்கறதா நாமினியோட வேலை. இதுதான் சப்ஜெக்ட் சட்டம் சொல்லுது.